ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் யூதராலும் கிரேக்கராலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். வசனம் புரியும்படி இங்கே இருக்கிறது பாருங்கள். யூதரானாலும் கிரேக்கரானாலும், ஒருவேளை ஆண்டவர் விரும்பக்கூடிய அளவில் என் செயல்பாடு இருக்கணும். நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், அதனால் ஆண்டவர் என் மேலே இறக்கம் பாராட்டுறாரு சொல்ல முடியாது. இவைகளின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவருடைய இரக்கங்களின் அடிப்படையில். இதில் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மை அழைத்திருந்தால் ஜாதியோ மதமோ பணமோ படிப்போ ஒன்றுமில்லை. எப்படி என்றாலும் அவர் நம்மை நேர்த்தியாக நடத்தக்கூடியவர். ஒரு நாள் ஒரு போதகர் மிக அருமையாக கூறினார், ஐயா, எங்கள் ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா. நான் சில ஊழியர்களை பிரசங்கத்திற்கென்று அழைத்தால் எங்களுடைய சபையினுடைய மூப்பர்கள் கேட்கிறார்கள், வரக்கூடிய ஊழியர்கள் எந்த இனம்? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுவேன், தெரியலன்னா சொல்ல மாட்டேன். ஒருவேளை தெரிந்த ஊழியர்களுடைய இனத்தை சொன்னால், ஓ, அந்த இனத்தை சார்ந்தவர்கள் நம்ம ஆலயத்துக்குள்ள நுழையவே கூடாது, வரவே கூடாது. என்ன பாருங்க, கிறிஸ்துவை புரியாதவர்கள். ஆண்டவரை புரியாமலும் ஆலயத்தை நிர்வகிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய பலன் ஆச்சரியமானது. நல்ல ஆண்டவரே, நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் யோசித்து செயல்படுகின்றவர்களாய் எங்களை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.